வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் கந்தசாமி, ஸ்ரீ பாலாஜி அகாடமி, திருச்செங்கோடு, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என்ன ஸ்டூடெண்ட்ஸ் புக்கு எடுத்து வச்சாலே போர் அடிக்குதா? இதுக்கு ஒரு சரியான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோ முழுக்க நான் சொல்ல போகிறேன். இதில் என்ன போர் அடிக்காமல் இருக்க அளவுக்கு நம்ம என்னென்ன படிக்கலாம் அப்படின்னா, இந்த இடம் பொருள் ஏவல்னு சொல்கிற மாதிரி நம்ம ஒரு சில நேரங்களில் ஒரு சில டாப்பிக்கை படிக்கணும். அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, மதிய நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மதிய நேரத்தில் மேத்ஸ் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு மந்தமான சூழ்நிலை இருக்கும். அப்போ நீங்கள் வந்து மேத்ஸ் நீங்கள் போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, மேத்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா அந்த தூக்கம் வராது, மேத்ஸும் போட்ட மாதிரி இருக்கும். சரிங்களா? காலையில் ஃப்ரெஷ் மைண்டில் பார்க்கும்பொழுது நம்ம லாங்குவேஜ் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிக்கிறீங்க, இங்கிலீஷ் படிக்கலாம். இப்போ மொத்த தமிழ் படிக்கிறீங்க, தமிழ் படிக்கலாம். ஸோ லாங்குவேஜை காலையில் நேரத்தில் படிங்க. ஈவினிங் நேரத்தில் இந்த ஜிகே சம்மந்தப்பட்ட இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக நல்லா என்ன சொல்கிறது, மார்க்கை ஸ்கோர் பண்ணுறதுக்கு 3 சப்ஜெக்ட் நான் சொல்லியிருக்கேன். காலையில் நேரத்தில் லாங்குவேஜ் படிங்க, மதிய நேரத்தில் மேத்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஈவினிங் நேரத்தில் கரண்ட் அஃபேர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதனால நமக்கு எவ்வளோ மார்க் நமக்கு டிஎன்பிசி குரூப் 2ல் வரும்னு கேட்டிங்கன்னா, தமிழில் 100 கொஸ்டின் வரனால ஃப்ரெஷ் மைண்டில் நிறைய விஷயங்கள் ஸ்டோரேஜ் ஆகும். மேத்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால 25 கொஸ்டின்ஸ் அதில் நமக்கு ஸ்டோரேஜ் ஆகிடும். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் மேலே வரனால நமக்கு 155 160 கொஸ்டின்ஸ் பக்கம் ஒரு நாளில் நம்ம கவர் பண்ணிக்கலாம். இப்போது லாங்குவேஜ் காலையில் நேரத்தில் தவறக்கூடாது, மேத்ஸ் தவறக்கூடாது. நைட்டில் வேணால் மற்ற சப்ஜெக்ட் சயின்ஸோ மற்ற சப்ஜெக்ட் வந்து நீங்கள் ஆர்ட்ஸோ படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸஸ் விஷயங்கள் வந்துடும். ஸோ எந்த நேரத்தில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் வந்து நீங்கள் எந்திரிக்கிற நேரம் வந்து காலையில் 4 மணிலேருந்து 4:30க்குள்ளே எழுந்திருக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, பெரியவங்க சொல்லியிருப்பாங்க 4 மணிக்கு அதிகாலையில் எழுந்து படிங்க. அதே தமிழ் கூட படிச்சிருப்போம், வைகரையில் எழுந்து வைகரையில் துயில் எழுக. வைகரைங்கிறது காலையில் 2 to 6 மணி இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம 4 மணிக்கு எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் சார், எப்படி எந்திரிக்கிறது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். உண்மை இதனோட சயின்டிஃபிக்கான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது காலையில் நேரத்தில் அந்த 4 to அந்த 3:30 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடும். 3:30 மணிலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா வெயில் வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதிகமான ஆக்சிஜன் நிறைந்த பகுதி டைமிங் பார்த்தீங்கன்னா அதுதான். நம்மளது வெப்பமான ஒரு நாடு இல்லையா? அப்படிங்கிறப்போ காலையில் வெயில் வந்ததுக்கப்புறம் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதனுடைய ஹீட்டெல்லாம் எல்லா பொருளும் இருக்கிறது அதெல்லாம் தனிக்கிறது கிட்டத்தட்ட நைட்டு 12:30 1 மணி சுமாருக்கு ஆகிடும். அப்போது ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கிற டைமிங் என்ன அப்படின்னா, அதிகபட்சம் 2 மணிலேருந்து காலையில் 6 மணிக்குள்ளே நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம எந்திரிக்கிறது ஒரு 3:30 4 மணி சுமாருக்கு எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதிக ஆக்சிஜன் இருக்கிறனால நமக்கு நிறைய மெசேஜ் ஸ்டோரேஜ் ஆகும். ஸோ இது வந்து படிக்கிறதுக்கான டைமிங் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது நீங்கள் வந்து எந்த நேரத்தில் என்ன சப்ஜெக்ட் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, போர் மீன்ஸ் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஒன்று வர வைக்கணும் அப்படின்னா வெறித்தனங்கிறது ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்கணும். என்ன வெறித்தனம்? போஸ்டிங்கை வாங்கியே தீரணும் அப்படிங்கிறது. எவ்வளவு டைமிங் எவ்வளவு நேரத்தில் எப்படி எடுத்து முடித்தாலும் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற ஒரு விஷயத்துக்கு ஈக்குவலாக எதுவுமே ஈடாகாது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருந்தது அப்படின்னா நம்ம 12 மணிக்கு பகல் 12 மணிக்கு வெயில் நேரத்தில் படிக்க ஆரம்பித்தாலும் அப்படியே மைண்டில் ஸ்டோரேஜ் ஆகும். புரியுங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நேரங்காலம் பார்த்து நம்ம கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது பழகிடுச்சு அப்படின்னா அடுத்தது அதுவே நமக்கு பழக்கமாயிடும். அது மீன்ஸ் என்ன, அது நடைமுறைக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து நம்ம படிக்கிறதுக்கான அந்த நேரம் காலம் ஸ்டைல். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுக்கு வந்து நான் ஒரு சில மெசேஜெல்லாம் சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம குரூப் 2க்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஒரு வேலை பண்ணணும். எல்லோரும் 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க, அது இப்போவே நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அதாவது 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கலாம். ஏன்னா 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து இப்போ 5 வருஷத்துக்கு பக்கம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதை கவனிக்காமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு முதல்ல 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கரெக்டாக லைனில் இருக்கான்னு இப்போயே செக் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் அப்ளிகேஷன் போடுற டைம் கொடுக்குறப்போ ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அப்போ இந்த 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அவ்வளோ கொஞ்சம் சீக்கிரம் குயிக்காக முடியாது அப்படின்னு ஒரு சொல்லலாம். ஆனால் 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போயே போய் நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஈஸியாக ஃப்ரீயாக போயிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். புரியுங்களா? இது ஃபஸ்ட்டு ஒர்க்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். செகண்ட் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா, கரண்ட் இயர் டிகிரி இப்போ பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து குரூப் 2 எக்ஸாம் எழுத முடியுமா? ஐ மீன்ஸ் என்ன, இப்போ 3rd இயர் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இப்போ இருப்பாங்க, ரிசல்ட் இப்போ கிட்டத்தட்ட கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு மார்க் ஷீட் வந்ததுக்கு அப்புறமா தான் நாம் அப்ளையே பண்ண முடியும். அது இந்த அப்ளை பண்ணுற டேட்டுக்கு அது வந்துருமா கேட்டால் மேக்ஸிமம் வந்துருங்கிறது என்னோட தகவல். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிறது வந்து ஜூலை மாதம் வச்சுக்கிங்கனாலும் எப்படியும் இந்த ஜூலைக்குள்ளேயே வந்துட்டாலும் 1 மாதம் டைம் தருவோம். அதாவது என்ன சொல்கிறது, அப்ளை பண்ணுறதுக்கு 1 மாதம் டைம் தருவாங்க. அதுக்குள்ளே அவங்க மார்க் ஷீட் வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு அப்ளை பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அந்த 1 month கேப் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு தகவலை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போது எப்படி பார்த்தாலும் நோட்டிஃபிகேஷன் வர்றதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ இந்த வீக்கில் வந்துடும், இந்த 10 நாளில் வந்துருங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும்.
அது வந்ததுக்கப்புறம் 2.5 மாசத்துல எக்ஸாம் வந்துட்டு அதுக்கப்புறம் அதை அப்படி இதை அப்படின்னு நம்ம படிக்கிறத விட இப்போ இருந்தே நம்ம படிக்க ஆரம்பிச்சது பெட்டர். ஏன்னா கன்ஃபார்மாக நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கி, அதனால் நம்ம இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சு தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நாம் ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்குது, அதில் மினிமம் வந்து நம்ம ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கினாலே போதும். மற்ற நேரத்தில் நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம பயன்படுத்தணும்னு கேட்டால் கிடையாது. அதாவது ஏதோ ஒரு கொஞ்ச நாள் பேசிட்டு வந்துடலாம், அதை நம்ம ஃப்ரெண்டு வந்திருக்காரு, அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷன் போயிட்டுனா மைண்டு டைவெர்ட் ஆக ஆரம்பிச்சு. மைண்டை எப்பவுமே டைவெர்ட் பண்ண விடக்கூடாது. காலையில் படிக்க ஆரம்பிச்சுன்னா படிக்கணும் 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 படிக்கணும்னு சொல்லிடணும். இங்கிலீஷில் நம்ம இவர் நெப்போலியன் ஹில் அப்படிங்கிற சொல்லியிருப்பார். என்னன்னா காலையில் எழுந்ததுமே முதல்ல நம்மளுடைய அறிக்கையை ஃபர்ஸ்ட் பேப்பரில் எழுதிக்கணும். அதாவது நம்ம ஏற்கனவே எழுதி வச்சுக்கணும், காலையில் எழுந்திரிச்சுன்னா அதை படிக்க மனதளவில் உணர்வு பூர்வமாக உணர்வுகளில் கலக்கிற அளவுக்கு அதை படிக்கணும். அதாவது நான் கரெக்டாக இந்த நாளுக்குள்ளே இந்த 1 இயர்க்குள்ளே நான் குரூப் 2 பாஸ் பண்ணிவிட்டேன், அதுக்காக நான் டெய்லி வந்து இந்த இது படிச்சிருக்கேன். இப்போ அடுத்து நான் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த சப்ஜெக்ட் முடிச்சிட்டேன், அடுத்து இந்த சப்ஜெக்ட் முடிப்பேன், இன்னைக்குள்ள நான் இவ்வளோ சப்ஜெக்ட் நான் படித்து முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் உணர்வு பூர்வமாக ஃபீல் பண்ணி எந்திரிக்கணும். அதே மாதிரி நைட்டு படுக்கிறப்பையும் உணர்வு பூர்வமாக ஃபீல் பண்ணி அதை மனசுக்குள்ளேயே ஓட விட்டு படுக்கணும். படுத்து தூங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனசாகப்பட்டு அதை பற்றியே சுற்றி வர்றதுனால நமக்கு படிக்கணும் என்ன அப்படியே வந்துட்டே இருக்கும். இது வந்து நம்ம நெப்போலியன் ஹில் சொல்லியிருப்பாரு. இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பயன்படுத்தி பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். உண்மையிலே பெட்டராக இருக்குது. இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக நிறைய பேர் பார்த்துட்டு ஓகே சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை வந்து உங்களுடைய லட்சியம் என்ன அப்படிங்கிற ஃபஸ்ட்டு எழுதிட்டு காலையில் நைட்டில் படித்து அதை மைண்டில் ஏற்றி அதை வந்து உணர்வுபூர்வமாக கலக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் ஏற்றணும். சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து எந்த ஒரு பாடத்தையும் வந்து நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா அப்படியே ஜாலியாக ஒரு மெசேஜை தெரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் படிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிற மாதிரிங்களேன், நேற்று வந்து நான் உங்களுக்கு +2 புக்கில் வந்து 21ஆம் நூற்றாண்டில் இந்தியா அப்படிங்கிற ஒரு தகவல் நான் கொடுத்த மாதிரி இன்னைக்கு வந்து அதே +2 புக்கில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அரசாங்கம் அப்படிங்கிற தகவல் வந்து நான் உங்களுக்கு இப்போ தரப்போகிறேன். உள்ளாட்சி வந்துட்டாலே டக்குன்னு அதை பற்றின ஒரு தகவல் நமக்கு கொடுத்துரும். இப்போ எப்படி ஒரு ஆள் இதான் நம்ம வீதியில் நடந்து போச்சு, ஒரு ஆள் புது ஆளா இல்லை பழைய ஆளா யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கல இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம வந்துட்டு ஒரு வீதியில் போன ஒரு ஆளை நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம புக்கில் வர்ற ஒரு ஆளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ரிப்பன் பிரபுன்னு ஒரு பேர் இருக்கு, இதை பற்றி நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க வச்சுக்கிறது நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியுங்களா? ஸோ ரிப்பன் பிரபு அப்படின்னா உள்ளாட்சி அமைப்பின் தந்தை அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இல்லைங்களா? ஏன்னு கேட்டால் 1881 உள்ளாட்சி அமைப்பை கொடுத்தவர். அவர் 81 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திட்டு அவர் உள்ளாட்சி அமைப்பை கொடுத்தவர். அந்த அவருடைய பீரியட் வந்து 81 86 அவர் கொடுத்தாரு. அது உள்ளாட்சி அமைப்பை கொடுத்தாரு, முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாரு, இல்பர்ட் மசோதாங்கிறது இந்த மாதிரி நிறைய அவரை பற்றி நம்ம சொல்லிட்டு போகலாம். தொழிற்சாலை சட்டம் கொடுத்தாரு, ஆயுத குறைப்பு தடை சட்டம் எல்லாத்தையும் சொன்ன நீக்கினார் அப்படின்னு சொல்லலாம். சரி, உள்ளாட்சி அப்படின்னா ரிப்பன் பிரபு தான் நமக்கு தெரியும். இப்போ என்ன சொல்றது, நிச்சயம் இதுல இருந்து 1 or 2 கொஸ்டின் வரும் அப்படிங்கிறது நான் இப்போ ஆரம்பத்தில் சொல்லி வச்சேன். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்கு எப்படி பாயிண்ட்ஸ் நமக்கு இதை என்ன சொல்றது யூசேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு வீடியோவிலும் 1 or 2 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வீடியோ போடுவோம். சும்மா என்னமோ அட்வைஸ் சொல்லிவிட்டு நம்ம போகிற மாதிரி நமக்கு கிடையாது. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயம் அதில் 1 அல்லது 2 கொஸ்டினாக உங்களுக்கு வரணும். சரியா? இப்போது உள்ளாட்சி அரசாங்கம் அப்படிங்கிறது என்ன சொல்றது, மக்களை அந்த வட்டாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் தனக்குள்ள இருக்கிற ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து ஆட்சி பண்ற ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்போ இந்தியாவோட அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா 1950 வருஷம் வந்து ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தின குடியரசு அதாவது நாட்டு நம்ம எழுதப்பட்ட சட்டங்கள் வந்து நடைமுறைக்கு வந்த நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? ஸோ இப்போ இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி என்ன விஷயம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பல்வந்த்ராய், அதாவது என்ன சொல்றது, பல்வந்த்ராய் மேத்தா, அதாவது 1956 பல்வந்த்ராய் மேத்தா குழு அப்படின்னு ஒரு குழு. இப்போ இந்த டாபிக்கை பத்தின ஒரு ஷார்ட் ஃபார்மா முதல்ல கொடுத்துறேன். அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படி நம்ம படிக்கலாம், ஒரு மெசேஜா எவ்வளவு ஜாலியா படிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன சார் ஒரு மெசேஜ் ஒரு டாபிக் வந்து எவ்வளவு ஜாலியா சொல்லலாம்னு சொல்லிட்டு திடீர்னு நீங்க என்னமோ வரிசையா பாடம் நடத்துற போய் போயிட்டே இருக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ பாருங்க எப்படி ஜாலியா கொண்டு வரலாம் அப்படின்னா முதல்ல ஒரு டாபிக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டாபிக்கை வந்து எப்படி ஷார்ட் ஃபார்ம் கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல என்ன தகவல் சொல்லப்பட்டிருக்கு, எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் தான் நமக்கு. நான் இந்த டாபிக்ல பொறுத்த வரைக்கும் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா இந்த உள்ளாட்சி அமைப்பு முதல்ல எப்படி தோன்றியது அதனுடைய அடிப்படை வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா 73 ஆர்டிகல், அதாவது 73 74வது அமெண்ட்மெண்ட் சொல்லக்கூடிய, அதாவது அரசியல் சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 வந்து உள்ளாட்சிக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா இது பஞ்சாயத்து முறையை சொல்லுது, இந்த நகர்பாலிகை சட்டம்னு சொல்லுவாங்க. இப்போ பஞ்சாயத்துனா என்ன, அதாவது கிராம பஞ்சாயத்து என்ன, நகர பஞ்சாயத்து என்ன அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம படிக்க போறோம். இப்போ இதுல வந்து 2 விஷயத்த நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. போட்டு அது இதையும் போட்டு குழப்பிக்கலாம். சிம்பிளா பாருங்க, கிராமம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இந்த ஒரு ஏரியாவை எடுத்துக்கிறோம். இந்த பக்கம் நகரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 2 விஷயத்த 2 பிரிச்சுக்கணும். இந்த டாபிக்ல முழுக்க இதை பத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும். 73 74 அமெண்ட்மெண்ட் படி என்ன சொல்ல போறது, கிராமம் நகரம் இதை பத்தி என்ன சொல்லுவாரு.
இப்போ கிராம லெவலில் பார்த்தீங்கன்னா 3 அடுக்குமுறை இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து முறையாகட்டும், இந்த நகர பஞ்சாயத்து முறையாகட்டும் 3 அடுக்குமுறை இருக்கு. இந்த 3 அடுக்குமுறையை கொடுத்தது யார் அப்படின்னா பல்வந்த் ராய் மேத்தா குழு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பல்வந்த் ராய் மேத்தாவுடைய இது விஷயத்தை பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ்யத்தோட மகாசாசனம் அப்படின்ட்டு கூட புகழலாம் சொல்லுவாங்க. சரி, இந்த 3 அடுக்குமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா கிராம லெவல்ல 3, நகரம் லெவல்ல 3. நகரம் லெவல் அப்படின்னா சிட்டி லெவல்ல ஃபர்ஸ்ட் வந்து மாநகராட்சி சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா நகராட்சி சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா நகர பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா மாவட்ட பஞ்சாயத்து, மாவட்ட லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. மாவட்ட கிராம பஞ்சாயத்து நம்ம மாவட்ட பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லலாம். ஜில்லா பரிஷத் அப்படின்னு வேறு பேர் கூட உண்டு. இது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றியம், யூனியன் ஆபீஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது ஊராட்சி ஒன்றியம். மூணாவது பாத்தீங்கன்னா கிராமம், கிராம பஞ்சாயத்து. புரியுங்களா? இப்போ கிராம லெவல்ல பாத்தீங்கன்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை இருக்கு. நகரம் லெவல்ல பாத்தீங்கன்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை இருக்கு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை கொடுத்தது யார் அப்படின்னா பல்வந்த் ராய் மேத்தா குழு அப்படின்னு சொல்றது நம்ம சொல்லப்படுற தகவல். சரிங்களா? ஸோ இப்போ இந்த டாபிக்ல வந்து ஒவ்வொன்றை பத்தி எக்ஸ்பிளேஷனா படிக்கிறது. ஐ மீன்ஸ் என்ன, இப்போ மாநகராட்சினா அதுக்கு எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கணும், நகராட்சிக்கு எவ்வளோ பாப்புலேஷன், அவங்களுடைய பணிகள் என்ன, அதுல இன்னும் யாரா இருக்காங்க. இப்போ மாநகராட்சினா மேயர், அந்த மேயர்னா இவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் அப்படின்னா, அதே மாதிரி இப்போ அஃபீஷியல் லெவலில் இப்போ செயல் அதான் என்ன சொல்றது அஃபீஷியல் லெவலில் ஆணையர் இருப்பார் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நகராட்சிக்கு மாநகராட்சி ஆணையர்கள் இந்த மாதிரி இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட லெவலில் இருக்கிறது வந்து மாவட்ட என்ன சொல்றது சேர்மன் சொல்லுவாங்க. 50,000 கவுன்சிலர் சேர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஊராட்சி லெவலில் பார்த்தீங்கன்னா 5,000 கவுன்சிலர் சேர்மன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர்மன்லாம் சேர்ந்துட்டு அந்த கவுன்சிலர்களெல்லாம் சேர்ந்துட்டு சேர்மனை சூஸ் பண்ணாங்க. அதாவது இங்கே இருக்கிற 50,000 கவுன்சிலர்கள்லாம் சேர்ந்து ஒரு சேர்மனை தேர்ந்தெடுப்பாங்க. இங்க ஊராட்சி ஒன்றிய லெவலில் இருக்கிறவங்க 5,000 கவுன்சிலர்களை சேர்ந்துட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தலைவர் இருப்பாங்க. கிராம பஞ்சாயத்து லெவலில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தலைவர் இருப்பார். இதெல்லாம் மக்கள் டைரக்டா தேர்ந்தெடுக்குது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் லெவலில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிராம லெவலில் பார்த்தீங்கன்னா விஓஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்ன்னு சொல்லக்கூடியது. இங்க பார்த்தீங்கன்னா பிடிஓ, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்றது. இங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலெக்டர் நம்ம சொல்லலாம். இப்போ கலெக்டர் வந்து இதுல எல்லாத்துலயுமே வந்து பெரிய ஆள். இப்போ மாவட்ட லெவலில் ஒரு அதிகாரி இருப்பார். சரிங்களா? ஸோ இப்போ கலெக்டருங்கிறவர் வந்து இது எல்லாத்துக்குமே வந்து அவர் தான் டோட்டல் கண்ட்ரோல்னு நம்ம சொல்லுவாங்க. சரி, இப்போ இங்க நம்ம சொல்ல வர தகவல் என்ன அப்படின்னா இது 3 அடுக்குமுறை, இது 3 அடுக்குமுறைங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ இவ்வளோ ஷார்ட் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும். இப்போ என்னன்னா ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா முதல்ல அதில் என்ன சொல்ல வருதுங்கிற விஷயத்த ஷார்ட் ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ இதிலிருந்து இதனுடைய பாயிண்ட்ஸ் என்னென்ன நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தகவல் ஒவ்வொன்றா நம்ம வெளியே எடுத்தோம்னா ஈஸியாக சொல்லலாம். இப்போ கிராம மட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் நம்ம சொன்னோம். ரைட். இப்போ இந்த கிராம மட்டத்தில் இருக்கக்கூடிய அதாவது மாவட்ட பஞ்சாயத்து நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, இது வந்து 1959 அக்டோபர் 2 பார்த்தீங்கன்னா நேருவால துவக்கப்பட்டது வந்து பஞ்சாயத்து ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாயத்து ராஜ்யம் வந்து 1959. சரிங்களா? இந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கணும். இன்னொன்று, பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை அறிமுகம் செஞ்ச முதல் மாநிலங்கள் எது அப்படின்னு கேள்விக்காங்க. பஞ்சாயத்து ராஜ்யங்களை அறிமுகம் செஞ்ச முதல் மாநிலங்களா ஏபி, ஆந்திர பிரதேசம், ராஜஸ்தான் தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் யூனியன் பிரதேசம் சொல்லக்கூடிய அந்த மேகாலயா, மிசோரம், அப்புறம் என்ன சொல்றது நாகாலாந்து, இதெல்லாம் வந்து பஞ்சாயத்து ராஜ்யங்கள் நிறுவனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் நமக்கு கொடுக்கப்பட்டது. சரிங்களா? இப்போ 1977 பார்த்தீங்கன்னா அசோக் மேத்தா குழு அப்படின்னு ஒன்று அரசாங்கத்தால் அறிமுகம் செஞ்சாங்க. இவங்களுடைய பணி, இவங்களுடைய வேலைகள் என்ன கேட்டீங்க அப்படின்னா இப்போ பஞ்சாயத்து ராஜ்ய நிறுவனங்களுடைய அந்த செயல்பாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, இதை பற்றி விசாரிக்கிறதுக்காக அதை வந்து ரொம்ப இன்னும் ஸ்ட்ராங்காக பலப்படுறதுக்காக அந்த செயல்கள் இப்போ பஞ்சாயத்து ராஜ்யங்கள் இருக்குன்னா அதை செயல்படுத்தக்கூடிய அப்புறம் அதோடைய வலிமைகளை வந்து வலிமையாக்குறதுக்கும் அதனுடைய செயல்பாடுகளை வலிமையாக்குறதுக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்காக ஒரு ஆலோசனை வழங்குறதுக்காகவும் இந்த குழுவை நிர்வாகம் அதாவது நிர்வகிச்சாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். புரியுங்களா? இது வந்து அசோக் மேத்தா குழு அப்படின்னு சொல்றது. 2 குழு, பல்வந்த் ராய் மேத்தா குழு ஒன்று, இன்னொன்று அசோக் மேத்தா குழு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ பல்வந்த் ராய் குழு அப்படின்னு சொல்லலாம். மேத்தா குழு அப்படிங்கிறது நம்ம அப்பப்போ இதில் அசோக் மேத்தா வரலாம், நம்ம அதில் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பல்வந்த் ராய் குழு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? இப்போ இதெல்லாம் வந்து ஒரு தகவலை வச்சுட்டோம். அந்த 73, 74வது திருத்த சட்டங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா 1992 வருஷம் வந்து இது போடப்பட்டது நம்ம சொல்லலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துகள், அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த கிராம பஞ்சாயத்துகள், நகராட்சிகள், இதை பற்றி இந்த 2 திருத்தங்கள் வந்து என்ன சொல்றது மாநில சட்டமன்றத்துக்கு அந்த 2 திருத்தங்களும் வந்து அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிக அதிகாரத்தை வழங்கியிருக்கு.
அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாநில லெவலில் இருக்கக்கூடிய சட்டமன்றங்களுக்கு இந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா உள்ளாட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய இப்போ ஒரு ஸ்டேட் லெவலில் இருக்காங்க அப்படின்னா சட்டமன்றம் இருக்கு, அதில் எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்க அதில் சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க, இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு ஒரு சட்டம் போட்டு அவங்க தன்னைத்தானே அந்த ஸ்டேட்டை வந்து ஆட்சி பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு உள்ளாட்சி அமைப்பு லெவலில் இருக்கிறவங்களையும் தனக்குத்தானே அந்த அதிகாரிகள் மீன்ஸ் என்ன அந்த வார்டு உறுப்பினர்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் தேர்ந்தெடுத்து தனக்குத்தானே ஒரு சில வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ 73வது சட்டத்தை பற்றி நம்ம என்ன சொல்ல அப்படின்னா மேக்ஸிமம் கிராம சைடில் கொண்டு போயிடலாம் 73வது சட்டம். இப்போ இதில் வந்து 11வது இணைப்பு பட்டியல் அப்படிங்கிறது 73க்கு சேரும். இது என்ன அப்படின்னா 29 வகையான அதிகாரங்களை பற்றி இந்த 73வது இந்த இதில் சொல்லுவாங்க. 73வது சட்ட திருத்த லெவலில் 11வது இணைப்பு பட்டியல் சொல்றது இதுல வந்து 29 வகையான அதிகாரங்கள் கொண்டிருக்குன்னு சொல்லலாம். அது மேல ஒரு முழுமையான அதிகாரத்தை வந்து பஞ்சாயத்துகள் அதாவது பெற்று இருக்கு, அதுக்கு தனக்குத்தானே வச்சிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லணும். 12வது இணைப்பு பட்டியல் பார்த்தீங்கன்னா 18 வகையான அதிகாரங்களை நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம், வச்சிருக்குன்னு அதோட தனக்குத்தானே வச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இது அதுகளுடைய பணிகளை வந்து என்னென்ன வேலை, அதாவது தன்னுடைய வேலைகள் என்ன அப்படிங்கிறது சுட்டி காட்டுறது நம்ம வச்சுக்கலாம். இங்க என்ன சொல்லப்பட்ட தகவல் 18 வகையான அதிகாரங்கள், இன்னொன்று வந்து 29 வகையான அதிகாரங்கள் அப்படிங்கிறத நமக்கு சொன்ன தெரிஞ்சுட்டு ஒரு விஷயம். சரிங்களா? இப்போ 73வது சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கமும் வந்து 73 வந்து கிராம பஞ்சாயத்து நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த 73வது சட்டம் வந்து இந்த 3 அமைப்பு முறையை சொல்லுவாங்க, 74வது வந்து இந்த 3 அமைப்பு முறையை சொல்லுவாங்க. சரியா? இதை வந்து நகர்பாலிக்க சட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? 74வது சட்ட திருத்தப்படி நகரத்தை பற்றி சொல்றதுனால நகர்பாலிக்க சட்டம் அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லலாம். சரி, இது வந்து 3 வகையான நகராட்சி அமைப்புகள் இருக்கு. நகராட்சி அமைப்புன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லலாம் நகர பஞ்சாயத்து, என்ன சொல்றது நகர பஞ்சாயத்து, நகராட்சி மன்றம், மாநகராட்சி மன்றங்கள் நம்ம வரிசை கொண்டு போயிடலாம். அதாவது கீழ் ஸ்டெப்ல இருந்து இங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சி, நகராட்சி, நகர பஞ்சாயத்து நம்ம கொண்டு போறோம். இப்போ இந்த நகர பஞ்சாயத்துன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு கிராமப்புற எல்லையில் இருந்து நகர்ப்புற எல்லைக்கு இடம்பெயர்தல் அப்படிங்கிறதான். அதாவது கிராமத்திலிருந்து மெல்ல மெல்ல நகரத்துக்கு போறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நகர பஞ்சாயத்துன்னு சொல்லலாம். சரிங்களா? இப்படி வரதான் நகர பஞ்சாயத்து. இந்த நகர பஞ்சாயத்து இன்னும் நல்ல மேம்பாடு அடைஞ்சுதான் நகராட்சியா சொல்லப்படுது. இது நல்லா மேம்பாடு அடைஞ்சுதான் மாநகராட்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல இருந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டு வரதான் இந்த தகவல். பாத்தீங்களா? இப்ப இங்கிருந்து இங்க நகர பஞ்சாயத்துக்கு மெல்ல மெல்ல என்ன இவங்க சொல்ல வர விஷயம், பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான். நகரம்னா பாப்புலேஷன் அதிகமா இருப்பாங்க, மக்கள் தொகை அதிகமா இருப்பாங்க. கிராமம்னா மக்கள் தொகை குறைவா இருப்பாங்க, பட் அதிக பிளேஸ்ல இருக்கும் இல்லைங்களா? ஸோ மக்கள் தொகை இப்போ 5000 மக்கள், 500 மக்கள், இவங்களுக்கு ஒவ்வொரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இதை பேஸ் பண்ணி உள்ளாட்சி அமைப்பை கொண்டு வந்தாங்க. சரி, இந்த தகவலையும் நீங்க மேலிச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் பதவிகள் காலம், இப்போ இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள், இங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து லெவல்லையும் இருக்கிறவங்கள 5 வருஷம் வந்து தலைவர்களாக இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பெண்களுக்கு வந்து இந்த உள்ளாட்சி தேர்தல் வந்து 3/2 பங்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இந்த டாப்பிக்கில். இப்போ நகர்ப்புற உள்ளாட்சி அரசாங்கங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மாநகராட்சிக்கு வந்து மினிமம் அதாவது பார்த்தீங்கன்னா 10 லட்சம் இல்லை அதுக்கு மேற்பட்ட மக்கள் தொகை வச்சுக்கலாம். இப்போ மாநகராட்சி பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 10 லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகையை நம்ம வச்சுக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 12 என்ன சொல்றது மாநகராட்சிகள் இருக்குன்னு சொல்லலாம். அந்த 12 மாநகராட்சிகள் எதுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே மேலே இருந்து வந்தோம் அப்படின்னா சென்னை. சரிங்களா? சென்னையிலேருந்து அப்படியே கீழே நம்ம வேலூர், சேலம் வந்துடலாம். நம்ம தமிழ்நாட்டோட சென்ட்ரல் பிளேஸ் வந்து திருச்சி வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சைடு ரைட் சைடில் இங்கே இந்த பக்கம் போகிறது ரைட் சைடில் வந்து இருக்கக்கூடிய ஏரியாக்கள் வந்து நம்ம திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு சொல்லிக்கலாம். இந்த பக்கம் பார்க்கும்போது தஞ்சாவூரை சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பக்கம் திருச்சியை பேஸ் பண்ணி திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, இந்த பக்கம் தஞ்சாவூரை நம்ம சொல்லிக்கலாம். இதுக்கு மேலே சேலம், அங்கே வேலூர், அப்படி சென்னைக்கு போயிடலாம். கீழே இருந்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு தூத்துக்குடி, என்ன சொல்றது திருநெல்வேலி, அப்புறம் அதுக்கு மேலே மதுரை, அதுக்கப்புறம் திண்டுக்கல். சரிங்களா? ஸோ இப்படியாக வரிசையாக நமக்கு வந்து இந்த மாநகராட்சிகள் 12 மாநகராட்சிகள் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் வந்து 18 அம்சங்களை குறித்து, அதாவது இவங்களுக்கு வந்து பணிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா 18 வகையான பணிகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இவங்க சொல்லியிருப்பாங்க. சென்னை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதாவது உறுப்பினர்கள் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 200 உறுப்பினர்கள் கூட இருக்காங்க. அந்த ஏரியாவை பொறுத்து உறுப்பினர்கள் சொல்றாங்க. இப்போ ஒரு மாநகராட்சி இருக்கு அப்படின்னா அதுக்கு தலைவராக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அரசியல் ரீதியான தலைவர் யார் அப்படின்னா மேயர் சொல்லுவாங்க. சரிங்களா? மாநகராட்சி இருக்கு அப்படின்னா அதுக்கு அரசியல் ரீதியான. இப்போ மேயர் வந்து பாத்தீங்கன்னா மாநகராட்சியுடைய ஒரு மாநகராட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க, மாநகராட்சியோட முதல் குடிமகன், அதே மாதிரி சொல்லலாம் என்ன மாநகராட்சியுடைய தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஆணையர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவர் வந்து என்ன ஆபீஸ்ல இருக்கிறது, இவர் வந்து அரசியல் ரீதியா இருக்கிறது.
ஆணையர் அப்படிங்கிறது ஆபீசியல் இருக்கக்கூடிய இவர் வந்து மாநகராட்சியினுடைய தலைமை நிர்வாகி அப்படின்னு சொல்லுவாங்க ஆணையர் அப்படிங்கிறார். இப்போ மாநகராட்சியுடைய நிர்வாக தலைவர், அதாவது என்ன சொல்றது, இந்த மாநகராட்சி இருக்கு அப்படின்னா அதுல நிர்வாகத்துக்கு அச்சாணியா இருக்கக்கூடிய யார் அப்படின்னா இந்த மாநகராட்சியுடைய ஆணையர் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அச்சாணி புரியுங்களா. அதே மாதிரி மாநகர தந்தை அப்படின்னா மேயர், இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிக்கலாம். இப்போ நகராட்சிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டுக்கு வந்து 1500க்கும் அதிகமான நகராட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 1500க்கும் அதிகபட்சமான. இப்போ மக்கள் தொகை பார்த்தீங்க அப்படின்னா நகராட்சிக்கு வந்து அதாவது மினிமம் 5000லேருந்து 50000 வரை மக்கள் தொகை இருக்கலாம். 5000லேருந்து 50000 வரை மக்கள் தொகை இருக்கலாம் நம்ம சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு நகராட்சிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நிர்வாக அலுவலர் கண்டிப்பாக இருப்பார். அந்த நிர்வாக அலுவலர் தான் வந்து ஆணையர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆணையர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நகர பஞ்சாயத்து இருக்குது. இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா நகர பஞ்சாயத்து இருக்குது. இந்த நகர பஞ்சாயத்தில் வந்து 5000 பேர்களை மக்கள் தொகையாக வச்சிருக்கிறது இந்த நகர பஞ்சாயத்துன்னு சொல்லலாம். இப்போ வந்து 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை, இப்போ நம்ம கிராம லெவலுக்கு நம்ம வந்துடணும்னு வச்சுக்கோங்களேன். 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை இருக்குது அப்படின்னா மாவட்ட பஞ்சாயத்து, அப்புறம் ஊராட்சி ஒன்றியம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து நம்ம சொல்லுவோம். இப்போ மாவட்ட பஞ்சாயத்து பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன சொல்கிறது, மேக்ஸிமம் வந்து 50000 மக்கள், அதாவது 50000 மக்களுக்குன்னு ஒவ்வொரு வட்டத்தை கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. 50000 மக்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அப்படின்னா அதில் 50000 மக்கள் கொண்ட ஒரு வட்டம். இந்த 50000 மக்கள் சேர்ந்து ஒரு கவுன்சிலர் சூஸ் பண்ணாங்க. அப்போ அந்த மாவட்டத்தில் எத்தனை வட்டங்கள் இருக்கோ அத்தனை கவுன்சிலர்கள் சூஸ் பண்ணாங்க. இப்போ ஒரு 6-7 கவுன்சிலர்கள் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்கிறவர் தான் மாவட்ட லெவலில் இருக்கக்கூடிய சேர்மன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட லெவலில் இருக்கக்கூடிய திட்டக்குழுடைய தலைவராக சொல்லலாம். சரிங்களா. இது வந்து நம்ம பழைய தகவல்கள் இதெல்லாம் மெயில் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து தலைவர் துணைத் தலைவர்னு சொல்கிறது அந்த சேர்மன் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தலைமை நிர்வாக அலுவலரும் இருப்பார். தலைமை நிர்வாக அலுவலர்னு சொல்லிப்பா. கலெக்டர்னு சொல்கிறது வந்து அவர் எல்லாத்துக்குமே அவர் தலைவர், அது வேறு விஷயம். அதாவது அஃபீஷியலாக அவர் தான் ஹேண்டில் பண்ணுறது. மாவட்ட லெவலில் பார்த்தீங்கன்னா சேர்மன் கேக்குள்ள ஒரு அலுவலர் இருப்பாங்க. இப்போது பஞ்சாயத்து யூனியன், அதாவது ஊராட்சி ஒன்றியம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு நடு அடுக்குன்னு நம்ம சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய அதாவது என்ன சொல்கிறது 5000 கவுன்சிலர்னு நம்ம சொல்லுவோம். 5000 கவுன்சிலர்களாக ஒரு வட்ட லெவல், ஒரு ஒன்றிய லெவல் இருக்கக்கூடிய 5000 கவுன்சிலருக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களெல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சேர்மன் வந்து 5000 கவுன்சிலர் சேர்மன் சொல்லுவாங்க. இப்போது அஃபீஷியலாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் யார் அப்படின்னா பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றிய லெவலில் இருக்கக்கூடிய தலைவர். இப்போ இது வந்து ஒரு பஞ்சாயத்து ஒன்றியம் வந்து பார்த்தீங்கன்னா 112 கிராமங்களை கொண்டது அப்படின்ற ஒரு புள்ளி விவரம் நமக்கு புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு. 112 கிராமங்களை கொண்டது அப்படிங்கிறது. இப்போ பஞ்சாயத்து சமிதியுடைய தலைவர் வந்து இவரை வந்து நமக்கு வேறு வேறு பேர்கள் சொல்லுவாங்க. இந்த பிளாக் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த தலைவர் வந்து வேறு வேறு பேர் சொல்லுவாங்க. அதாவது பிரமுகர் அப்படின்னு ஒரு சில ஏரியாக்கள் சொல்லுவாங்க, பிரதான் அப்படின்னு ஒரு சில பகுதிகளில் சொல்லுவாங்க. இதெல்லாம் அவருடைய வேலை, அதான் என்ன சொல்றது, போஸ்டிங்க்கு வேறு வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து நமக்கு நிர்வாக லெவலில் அவர் தான் தலைவர் நமக்கு தெரிஞ்சு வச்சுதான். இப்போ கிராம பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னா குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 500 மக்கள் தொகை கொண்டது வந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கான்னு சொல்லுவாங்க. 500 மக்கள் தொகை கொண்டது கிராம லெவலில் இருக்குது. இப்போ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய செயல் அதிகாரி யார் அப்படின்னா வில்லேஜ் டெவலப்மெண்ட், அதாவது வில்லேஜ் விஓன்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்ன்னு சொல்கிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கிளியராக மிஞ்சி போனால் ஒவ்வொருக்கும் ஒரு 4 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். இதை அப்படியே மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மேப் ஒன்று எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி மேப் மாதிரி எடுத்து அந்த மேப்பை அடிக்கடி ரீகால் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா படிக்க வர விஷயம் வந்து நமக்கு போர் அடிக்காது. இப்போ இது இருக்குன்னா இதுக்கப்புறம் என்ன இருக்கும், இதுக்கப்புறம் இது என்ன இருக்கும், இதுக்கப்புறம் இது என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிக்கிற விஷயம் வந்து ஒரு எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக போர் அடிக்கவே அடிக்காது. சரிங்களா. ஸோ இப்படியாக ஒவ்வொன்றும் எதிர்பார்ப்புகள் நீங்களே உருவாக்குங்க, நிச்சயம் எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.